ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சித்தேஷன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக் சார்பில் கொடுக்க போகிறோமா. ஆல்ரெடி நான் இதை பற்றி கம்யூனிட்டியில் போஸ்ட்டும் போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக கொஞ்சம் ப்ரைஸ் நான் ஹைக் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் பிரிண்டிங் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு. ஏன்னா நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு வீடியோவும் இதுக்கு பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 செட் கொஸ்டின் பேப்பர் தர போகிறோம். அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக பின்னாடி ஒரு வீடியோ அட்டாச் பண்ணி மறக்காம பாருங்க. ஸோ இந்த 10 செட் கொஸ்டின் பேப்பர்ஸும் டிரான்ஸ்பரண்டாக கொடுத்துறாங்கன்னா 750 rupees. ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டோ அதுக்கேற்ற மாதிரி கொரியர் சார்ஜஸ் மட்டும் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 செட்ஸ் வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே கொரியர் சார்ஜ் தான் 1000 rupees வருமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 10 செட் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது, 15 செட்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது. இந்த 15 செட் 10 செட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட் கொடுத்துருவேன். கொஸ்டின் புக்லெட் வந்துடும் கூட, அதில் OMR வச்சு கொடுத்துருவேன். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் புக்லெட் பின்னாடி அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ ஆன்சர் புக்லெட்டையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆன்சர் புக்லெட்டையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த பேப்பரை படிக்கிறது மூலமாக 65% கான்செப்ட் இப்போ வரக்கூடிய நீட்டில் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு தேவையோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான இப்போ ஒரு வீடியோ கொடுக்குறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 10 செட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். 10 செட்டு கொஸ்டின் பேப்பருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டெஸ்ட் பேப்பர் 1. ஸோ டெஸ்ட் பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் ஆஸ் பர் நீட் சிலபஸ். நீட் சிலபஸ் எப்போ இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரி, எப்போ இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு இதில் தொடர்ந்து கொஷின்ஸ் இருக்கும். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் ரீசன் மேட்ச் த ஃபாலோவிங் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு புக்லெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் செக்ஷன் ஏபின்னு சொல்லிட்டு ஒரு புக்லெட்லேயும் உங்களுக்கு OMR கொடுத்துருங்கண்ணா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் OMR நீங்கள் ரியல் எக்ஸாமில் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த OMR உங்களுக்கு கலர்கிட்ட கொடுத்துருவோம். ஒரு டெஸ்ட் பேப்பருக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்க சார். அப்போ ஒரு கொஷின் பேப்பருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு OMR கொடுத்துருவோம், நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இது முடிச்சோடனே இப்போ டெஸ்ட் எழுதுறீங்க, இந்த OMR எடுத்துக்கிறீங்க, டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பருக்கு பதிலாக உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு ஃபில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புக்லெட்டுங்க நம்பருக்கு பதிலாக உங்களோட ஸ்கூல் ID நம்பர் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 காமன் நம்பர் எடுத்துக்கோங்க. ஸோ பேரண்ட் சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க. ஸோ வாங்கிட்டு இந்த டெஸ்ட் பேப்பரை எழுத ஆரம்பிங்க. இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. ஸோ எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது பாருங்கள், ஆன்சர் கீ. இப்போ டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் ஒன்று முடிச்சோமா, ஃபுல் டெஸ்ட் ஆன்சர் கீ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 2 3 செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பின்னாடி திருப்பி டீட்டெயில்டு சொல்யூஷன், இம்பார்ட்டன்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருங்க பாருங்கள். 200 கொஸ்டின்ஸ்க்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் சொல்யூஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ டெஸ்ட் 2 இப்போ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு இப்போ ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு போகிறீங்க. இப்போ ரெண்டாவது டெஸ்ட்டு ஒரு டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் எழுதி பாருங்கள். உள்ளுக்குள்ளே OMR இருக்கும். ஸோ OMR இதை எடுத்து நீங்கள் இதையும் டெஸ்ட் எழுதுங்க. ஒரு டெஸ்ட் பேப்பர்லையும் உங்களுக்கு OMR கொடுத்துருவேன். ஸோ இதிலே எழுதிட்டு ஃபைனலாக வந்து இப்போ இதுக்கான ஆன்சர் கீ தான் இங்கே இருக்குது. ஸோ அந்த ஆன்சர் கீயை செக் பண்ணுங்கள். ஒன்று படித்து பாருங்கள். ஸோ பார்த்ததுக்கப்புறம் டீட்டெயில் சொல்யூஷன் வேணுமா பின்னாடி திருப்பி பாருங்கள். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு தனித்தனியாக இங்கே இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டெஸ்ட் பேப்பரு அண்ட் தென் இதுக்கான ஆன்சர் கீ. ஸோ இப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி பார்த்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தம் 10 செட் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா 10 செட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 செட் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு 10 செட் வேணும்னா 10 எடுத்துக்கலாம், 15 செட் எடுத்துக்கலாம்னா 50 செட்டு. ரெண்டுமே ஒரே கொரியர் சார்ஜ் தான் வரும். நீங்கள் பை பண்ணிக்கலாமா. இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பேக்கேஜ் இருக்கும், OMR எப்படி இருக்கும், 10 செட் எப்படி, 15 செட் எப்படி, நீங்கள் OMR தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். உங்களுக்கு OMR தனியாக வேணுமா, 55 காப்பீஸ் இருக்குது, 110 காப்பீஸ் இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ரியல் டிக்கெட் OMR நாங்கள் தனியாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். டெஸ்ட் பேப்பர் வேணுமா, டெஸ்ட் பேப்பர்ஸும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிக் சார்பில் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு மேலே ஒரு படியை நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யார் யாருக்கு தேவையோ ஸ்க்ரீனில் காட்டுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி மறக்காமல் பை பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கு தேவையோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ஜிபே பண்ணிக்கலாம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சேலத்துலேருந்து நீங்கள் நேராக வந்து போட்டு போயிடலாம். ஸோ வெளியூரில் இருக்கிறப்போ நீங்கள் கொரியர் சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. ப்ளஸ் உங்களோட அட்ரஸ், பின்கோட், 2 ஃபோன் நம்பர் மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. 1 டேல உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ஃபர்தர் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஸ்க்ரீனில் காட்டுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.